கிட்டத்தட்ட நான் 2.5 வருஷமா பயணிச்சிருக்கேன். எப்படி தமிழக வெற்றி கழகத்துல நான் வந்தேன் அப்படின்னா, ஒரு 25 வருடமா எங்க அண்ணன் வந்து தூத்துக்குடி மாவட்ட தலைவரா இருந்தாங்க. தென் மாவட்டங்கள்ல 25 வருஷமா வந்து தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் அண்ணன் விஜய் அவர்களை கொண்டு வர்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அந்த அளவுக்கு பாடுபட்டு 25 வருஷமா வந்து ஒரு மக்கள் இயக்கத்துல இருந்து பயணிச்சு மக்களுக்கு உண்டான எல்லா உதவிகளும் செஞ்சு ஒரு படம் வர்றதா இருந்தா கூட அந்த அளவுக்கு செலவு பண்ணி 25 வருஷத்துல வந்து விஜய் அவர்களை வந்து அந்த அளவுக்கு நாங்க கொண்டு வந்தோம். 2.5 வருஷத்துல நான் வந்து தமிழக வெற்றி கழகத்துல எப்படி பயணிச்சேன்னா, பொதுச் செயலாளர் அவர்கள வந்து என்னை கூப்பிட்டு இப்படி வந்து அண்ணன் வந்து திமுகல இருக்கிறனால அண்ணனால இந்த கட்சி பணியை பண்ண முடியாது, அதனால நீங்க வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து தலைவர் சொல்லியிருக்காங்க. துப்பாக்கி படத்துல வந்து அவங்க தங்கச்சி வந்து எந்த அளவுக்கு ராணுவத்துக்கு அவர் ஒப்பு கொடுத்தாரோ அதே மாதிரி தமிழக வெற்றி கழகத்துக்கு அஜிதா அக்னலை வந்து நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிற முறையில தான் நான் உள்ள வந்து இந்த கட்சியில 2.5 வருஷமா உழைச்சேன். ஒரு முதல் கட்ட மாநாடு நடக்கும்போது அந்த இடத்துல நான் வந்து ஸ்டேஜ்ல இருக்கிற அங்கீகாரத்தை கொடுத்தாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன எந்த ஒரு விஷயத்திலயுமே எனக்கு இப்போ வந்து ஒரு நாளைக்கு ஒரு மீட்டிங் அப்படின்னா அதுக்கு முந்தின நாள் 10 மணிக்கு தான் எனக்கு அழைப்பு வரும். ஏன் அப்படின்னா நாளைக்கு காலையில மீட்டிங் வந்து நான் வந்து அட்டன் பண்ணிடக்கூடாது, என்னோட வளர்ச்சி வந்து வெளியே தெரிஞ்சிடக்கூடாது அப்படிங்கறது பொதுச் செயலாளர் முதல்ல இருந்தே என்னைய வந்து ஒரு பெரிய ஒரு காழ்ப்புணர்ச்சியிலே தான் பார்த்துட்டே இருந்தாரு. உதாரணமா சொல்ல போனோம் அப்படின்னா 2ஆம் ஆண்டு கல்வி திருவிழா நடந்தது. அதுல எப்படின்னா மீடியா எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் அப்படின்னா, தலைவர் அவரு விஜய் அவர்கள் வந்து என்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அந்த லைவே கட் ஆச்சு. அது எல்லாருமே தெரிஞ்ச விஷயம். ஏன் அப்படின்னா அந்த அளவுக்கு ஒரு பெண்ணா இருந்து வந்து நான் புறக்கணிக்கப்பட்டேன். அவர்கிட்ட நான் ஒவ்வொரு முறையும் அவர்கிட்ட போய் நான் ஒவ்வொரு செஞ்ச வேலைகளையும் நான் காட்டிக்கிட்டே தான் இருந்தேன். இந்த வேலை பண்ணியிருக்கேன், இந்த வேலை பண்ணியிருக்கேன், இந்த வேலை பண்ணியிருக்கேன். ஆனா அவரை பாக்குறதே அவ்வளவு பெரிய விஷயம். அவரோட அபார்ட்மெண்ட்ல போய் பார்க்கணும் அப்படின்னா அவரோட காலையில வந்து அவர் வாக்கிங்ல தான் பார்க்க முடியும். அந்த அளவுக்கு வந்து ஒரு பெண்ணா இருந்து நான் ரோட்ல நின்று இரவு பகலா அவர் உட்கார்ந்து சென்னைக்கு போய் வந்து வந்து அப்படி அந்த அளவுக்கு தான் நான் அவரை பார்த்திருக்கேன். அப்புறம் என்ன போய் ஒரு விஷயம் சொல்றேன்னா, கட்சி சார்பா தூத்துக்குடியில வந்து நான் வேலை பார்த்துட்டு இருக்கும் போதே எனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தர் வேலை பாக்குறாங்க. அப்பவும் நான் அந்த ஆதாரத்தோட அவரை போய் பார்க்க போறேன். ஏன் இப்படி வந்து எனக்கு ஆப்போசிட்டா ஒரு குரூப் வேலை பார்த்துட்டு இருக்காங்க, இது என்னன்னு கேளுங்க. அப்பவும் அப்படியேம்மா தெரியலையம்மா யாருமா அப்படின்னு அப்படி ஒவ்வொரு நேரமும் எனக்கு ஆப்போசிட்டா ஒருத்தரை உருவாக்கி அந்த பொண்ணை வேலை பார்க்க விடாதீங்க, அந்த பொண்ணை வேலை பார்க்க விடாதீங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நேரமும் அந்த விஷயத்த அவங்க பண்ணிட்டே தான் இருந்தாங்க. கிட்டத்தட்ட வந்து நாங்க கட்சியை வந்து மக்கள் இயக்கத்துல எங்க அண்ணன் எப்படி உயிரை கொடுத்து வேலை பார்த்தாங்களோ அதே மாதிரி இந்த 2.5 வருஷமா வீட்டுக்கு வீடு வீதிக்கு வீதி போய் நான் தமிழக வெற்றி கழகத்தை தமிழ்நாட்டிலேயே இருக்கிற நம்பர் 1 அப்படின்னு நீங்க எல்லா மீடியாவுக்கு தெரிஞ்ச விஷயம் என்னன்னா, நம்பர் 1 வந்து தூத்துக்குடி தான் தமிழக வெற்றி கழகம் வளர்ச்சி. அது என்னால அப்படின்னா நான் வந்து அந்த அளவுக்கு என்னோட உயிர் உடல் எல்லாத்தையுமே கொடுத்துதான் நான் அந்த கட்சி அந்த அளவுக்கு வளர்த்தேன். அவர்கிட்ட போய் ஒவ்வொரு முறையும் நான் முறையிடுறேன். நானும் வர்ற எல்லா தலைவர்கள்ட்டையும் சொல்றேன், எனக்கு உள்ள அனுமதி கொடுங்க, உள்ள அனுமதி கொடுங்க, என்னை பார்க்க அனுமதி கொடுங்கன்னா பார்க்கவே இல்லை. அப்ப 2ஆம் கட்ட தலைவர்களும் பார்க்கல, பொதுச் செயலாளரும் பார்க்கல. அப்போ ஒரு ஒரு நிர்வாகியா இருந்தா நம்ம என்ன செய்வோம், ஒரு தலைவரை பார்த்து நம்ம முறையிடுவோம் அப்படிதான் நினைப்போம். நான் தலைவரை பார்த்து முறையிடுறதுக்கு வர்றேன். நான் இங்க நீங்க அந்த வீடியோவே பார்த்தா தெரியும். நான் அந்த வீடியோல இந்த சைடு நின்று நான் கையை காட்ட நினைக்கிறேன். ஆனா எனக்கு முன்னாடி போய் வந்து எல்லாருமே மறைக்கிறாங்க. நான் அவரை எதுக்கு பார்க்கணும் உட்பட்டேன் அப்படின்னா, 25 வருஷமா எங்க குடும்பத்துக்கும் அவருக்கு ஒரு நல்ல உறவு உண்டு. எப்ப வந்தாலும் எங்க வீட்டுல சாப்பிடாம போக மாட்டாப்ல. அந்த அளவுக்கு ஒரு அண்ணன் தங்கையா இருக்கும். அப்ப அவர்கிட்ட போய் நம்ம முறையிட்டா நம்மளோட முறையீட வந்து அவர் கேட்பாரு அப்படின்னு நினைச்சுதான் நான் போறேன். நான் அந்த காரை கிராஸ் பண்றேன். அந்த கார் வந்து அவ்வளவு ரேஸ் பண்றாங்க. ஆனா அவர் பின்னாடிதான் உட்கார்ந்துருக்காரு. அவ்வளவு ரேஸ் பண்றாங்க ஆக்சிலேட்டர்ல. அந்த வீடியோ எடுத்து பார்த்தா தெரியும். நம்ம நார்மலா ஒரு ரோட்ல நம்ம ஒரு கார்ல போனா ஒரு நாய் குறுக்க வந்தா கூட என்ன செய்வோம், ஒரு 2 செகண்ட் வந்து அந்த காரை வந்து ஸ்லோ பண்ணிட்டு அந்த நாய்க்கு விடுவோம். அந்த ஒரு இது கூட இல்லாம கார் அந்த அளவுக்கு ரேஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்குமே உயிர் பயம் வரதான் செய்யும். நான் காரை வந்து நான் தடுத்து நிறுத்துறேன். என்னைய பார்த்துட்டு எனக்கு பின்னாடி உள்ள 2 தம்பியும் தடுக்கிறாங்க. ஏன் அப்படின்னா கார் மேல ஏறிடக்கூடாது அப்படின்னு. அவர் காரை மறிக்கணும்னு நினைச்சிருந்தா நான் நீலாங்கரையில போய் அவர் காரை மறிக்க முடியாதா? ஏன் நான் காலையில 9:30 மணில இருந்து 1:30 வரைக்கும் அவர் வரும்போதுதான் என்னால காரை மறிக்க முடியுமா? அப்படின்னாலும் அன்னைக்கு போனவங்க கிட்டத்தட்ட 100 பேர் போனோம். ஆனா கார் மறிக்கல நின்னது வந்து 3 பேரு. அந்த தம்பி அந்த வீடியோல பாருங்க, என்னை பிடிச்சி தள்ளி தான் விடுவான். ஏன் அப்படின்னா அக்கா மேல கார் ஏறிடக்கூடாது அப்படின்னு சொல்லி என்னை தள்ளி விடுவான். அந்த வீடியோ பாருங்க. அப்போ ஒரு தலைவர்கிட்ட எனக்கு வந்து முறையீடு கிடைக்கல. இங்க இப்படி நடந்துட்டு இருக்கு. உள்ள வந்து பேட்டி கொடுக்காங்க ஒரு 15 பெண்கள் உள்ள வச்சு, இவங்க வந்து டிஎம்கே கைக்கூலி,
இவங்க தன்னைத்தானே மாவட்ட பொறுப்பாளர்னு சொல்லிட்டாங்க, இவங்க வந்து எங்களை வந்து வேலை பார்க்க விடல. என்னங்க, நானா மாவட்ட பொறுப்பாளர் தன்னைத்தானே 25 வருஷம் மக்கள் இயக்கத்துல உழைச்சனாலதான் நாங்க மாவட்ட பொறுப்பாளர்ங்கிற பதவியிலே இருந்தோம். அன்னைக்கு வந்து என்னை டிஎம்கே கைக்கூலின்னு சொன்னதுக்கு அவங்க ஏதாட்டும் ஒரு ஆதாரத்தை கொடுக்கட்டும்.